பலாச்சூரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து யூஸ் பண்றோம். நெறைய பேத்துக்கு இத பத்தின குறிப்புகளும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா, இன்னும் இது யூஸ் பண்றதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. இது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறதும் நெறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ, அத பத்தின ஒரு பதிவு தான் இது. திரிபலாச்சூரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மூலிகைகள் சேர்ந்தது. இதுல வந்து கடுக்காயோடைய கொட்டையை எடுத்துட்டு அதுல இருக்க வெளியே இருக்கிற தோல் பகுதியை மட்டும்தான் நம்ம இந்த சூரணத்துல சேர்த்துவோம். ஸோ கடுக்காய் தோல். அதே மாதிரி தாண்டிக்காயிலையுமே வந்து விதையை எடுத்துட்டு தாண்டிக்காய் தோல் சேர்த்துவோம். அதே மாதிரி நெல்லிக்காயிலையும் உள்ள இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு நெல்லி வற்றல்னு சொல்லிட்டு காய வைத்து அந்த நெல்லிக்காயோட வெளிப்புற பல்ப்பை மட்டும் சேர்த்துவோம். இந்த 3ம் சேர்ந்தது தான் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்தது தான் திரிபலா சூரணம்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லா நோய்களுக்குமே இது வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். நீங்க வந்து முடியிலிருந்து பாதம் வரைக்கும் பல நோய்களுக்கு இது வந்து ஒரு மருந்தாக இருக்கு. அப்படி என்னென்ன நோய்களுக்கு இதை பிரயோகிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை எப்படி பிரயோகிக்கலாங்கிறதையும் நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து தலை முடிக்கு திரிபலாவை இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா திரிபலால வந்து விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால முடியை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான தன்மை அதில் இருக்கு. ஸோ முடி வந்து பொலிவு இல்லாமல் இருக்கு, சீக்கிரம் கொட்டுது அப்படிங்கிறவங்க இரவில் திரிபலாச்சூரணத்தை எடுத்துக்கும் பொழுது முடி நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி முடியோடைய எக்ஸ்டர்னலாக கண்டிஷனராக நீங்கள் திரிபலாவை யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணின பிறகு சூரணத்தை வந்து தண்ணியில் போட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுக்கோங்க. அதை வந்து நீங்கள் நல்லா தலை குளிச்சதுக்கப்புறம் முடியை ஆற வச்சதுக்கப்புறம் முடியை நல்லா பிரித்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் முடி நல்லா பொலன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். டேண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட்டும் அரெஸ்ட் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா ஃபேஷியல் பிம்பிள்ஸுக்கு திரிபலாச்சூரணத்தை வந்து மோரில் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிசிஓஎஸ்னால இருக்கக்கூடிய ஆக்னிஸ் கூட இந்த திரிபலாச்சூரணத்தினால சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வாய்ப்புண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிபலாச்சூரணத்தை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் ஜஸ்ட் திரிபலாச்சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை 2 தடவையிலேயே எவ்வளோ நாட்பட்ட வாய்ப்புண்ணாக இருந்தாலும் சரி, நாக்கில் தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து சீக்கிரம் ஆறிடும். 1 தடவை 2 தடவையிலேயே உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியும், வலி இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பற்கள் நிறைய பேருக்கு ஆடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பற்பொடி மாதிரி நீங்கள் திரிபலாச்சூரணத்தை யூஸ் பண்ணும்பொழுது அந்த பல்கள் வந்து இறுகிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. அடுத்து உடற்பருமன் அப்படிங்கிறதுக்கு வந்து திரிபலாச்சூரணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து திரிபலா ஊறல் குடிநீர். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே 1 லிட்டர் தண்ணியில் ஜஸ்ட் 2 ஸ்பூன் திரிபலா பவுடரை போட்டு நல்லா குலுக்கி எடுத்து வச்சுடுங்க. அதுலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ், ஒரு 9 மணியில் இருந்து ஒரு 12 மணிக்குள்ள 3 ஹவர்ஸ்க்குள்ள அந்த 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் குடிச்சு முடிச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்கள் மெட்டபாலிசம் ரெகுலரைஸ் ஆகும், உங்களுக்கு குடல் கழிவுகள் தங்காது, அதனால சீக்கிரம் உடல் இளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முறை. இன்னொரு முறை இரவுல மட்டும் திரிபலாச்சூரணம் 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து டீ மாதிரி குடிக்கிறது. ஸோ இந்த திரிபலா டீயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே உங்களை பாத்ரூம் போய் உங்கள் காலை கடனை முடிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். இது வந்து மாத்திரைகளாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சூரணமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 டேப்லெட் வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஸோ இது வந்து அடிக்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்டிவே கிடையாது. ஏன்னா இதுக்கு நம்ம குடலுக்கு வந்து அடிமை ஆகாது. என்ன காரணம்னா திரிபலாங்கிறதே வந்து ஒரு கற்ப மூலிகை தான். ஸோ சித்தர்கள் அந்த காலத்தில் வந்து நரை திரை மூப்பு அப்படிங்கிறது இல்லாமல் நரை திரை அப்படின்னா வந்து நமக்கு கண்ணில் புற விழாமல் இருக்கிறதுக்கும் முடி வந்து நரைக்காமல் இருக்கிறதுக்கும் வயதாகாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுத்தின ஒரு மூலிகையில் ஒன்று தான் வந்து மூலிகை கலவை தான் வந்து திரிபலாச்சூரணம். ஸோ நீங்கள் நார்மலாகவே திரிபலா
சூரணத்தை எந்த நோய்க்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஈவன் சர்க்கரை நோயாளிகள் இரவுல வந்து திரிபலா சூரணத்தை வந்து வெந்நீர்ல போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் HbA1c ஒரு 6ல இருந்து 7க்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறவங்க திரிபலா சூரணத்தை மட்டுமே பயன்படுத்தி அவங்க நோயில இருந்து கண்டிப்பா அவங்களால விடுபட முடியும். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களும் வந்து திரிபலா சூரணத்தை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில ஒரு 1/2 ஸ்பூன், நைட் ஒரு 1/2 ஸ்பூன் ஹாட் வாட்டர்லயோ அல்லது மோர்லயோ எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். குடல் பகுதிகளில் வந்து கழிவுகள் தங்காம குடல்ல நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகி நம்ம உணவு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமும் இந்த திரிபலா சூரணம் தான். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், டியோடினல் அல்சர், சிறுகுடல் பெருகுடல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு அதிகமாக இருக்கும், வயிற்றுல புண்ணு அதிகமாக இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து அரிச்சிருச்சுன்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மியூக்கஸ் லேயரை வந்து திரும்ப ஃபார்ம் பண்ணுறது, நம்மளுடைய உணவுக்குழல்ல இருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற அந்த மியூக்கஸ் லேயர் எரோஷனை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து திரிபலா சூரணத்துக்கு இருக்கு. அதே மாதிரி மூல நோய்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இரவுல நீங்க திரிபலா சூரணம் யூஸ் பண்றது வந்து நிச்சயமா மூல நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கு. ஸோ கண் பார்வை தெளிவுறதுக்கும் நீங்க திரிபலா சூரணத்தை வந்து யூஸ் பண்ணலாம். கால் வெடிப்பு இருக்கக்கூடியவங்க திரிபலா சூரணத்தை வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு பாத்திரத்துல, அகலமான பாத்திரத்துல வந்து திரிபலா சூரணத்தை போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு வச்சுட்டு உங்க காலை அதுல ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க கால் வெடிப்பு சீக்கிரமா சரியாகிறத உங்களால பார்க்க முடியும். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து திரிபலா சூரணத்தினால நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ தலைமுடி உதிர்தல்ல இருந்து, சர்க்கரை நோயில இருந்து, ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுல இருந்து, உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு திரிபலா சூரணம் யூஸ் ஆகும். அப்ப நாங்க ஒல்லியா இருக்கவங்க திரிபலா சூரணத்தை எடுத்துக்கிட்டா ரொம்ப ஒல்லி ஆயிடுவோமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்படி கிடையாது. உங்க உடல் வாகை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை திரிபலா சூரணத்துக்கு இருக்கு. ஸோ தொப்பையை குறைக்கும், உங்க உடல்